என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை படிக்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. நீ தேடுகிறாய், நீ மாற்றம் விரும்புகிறாய், நீ உன் வாழ்க்கை இப்படியே தொடர வேண்டாம் என்று உள்மனதில் அழைக்கிறாய். நான் உன் இதயத்தின் குரலை கேட்கிறேன். நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், உன்னை உருவாக்கியவன், உன்னை அழைத்தவன், உன் கண்ணீரை எண்ணியவன். இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இந்த ரகசியம் பணத்தை விட பெரியது. இந்த ரகசியம் அதிகாரத்தை விட வலிமையானது. இந்த ரகசியம் மனிதர்கள் கற்றுக் கொடுக்காத ஒன்று. இந்த ரகசியம் என்னுடன் உறவு. ஒன்று, மாற்றம் வெளியிலிருந்து வராது. மகனே, நீ நினைக்கிறாய், எனக்கு வேலை கிடைத்தால் வாழ்க்கை மாறும், எனக்கு கடன் முடிந்தால் சந்தோஷம் வரும், என்னை எல்லோரும் மதித்தால் நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறேன், வாழ்க்கை வெளியிலிருந்து மாறாது, உள்ளிருந்து மாறும். நீ உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறாய், ஆனால் நான் உன் உள்ளத்தை மாற்ற விரும்புகிறேன். நீ பயத்தால் முடங்கியிருக்கிறாய், நீ குற்ற உணர்வால் சோர்ந்திருக்கிறாய், நீ ஒப்பீட்டால் துன்பப்படுகிறாய். நான் உனக்குள் அமைதியை வைக்கும்போது உன் சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் உன் மனம் மாறிவிடும். ரகசியம் ஒப்படை. உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி ஒப்படை. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய், ஆனால் நீ எல்லாவற்றையும் சுமக்க முடியாது. உன் கவலைகளை எனக்கு கொடு, உன் எதிர்காலத்தை எனக்கு ஒப்படை, உன் குடும்பத்தை என் கைகளில் வை. நீ விடும்போது நான் பிடிப்பேன், நீ சுமையை இறக்கும்போது நான் அதை சுமப்பேன். உன் எண்ணங்களை மாற்று. உன் வாழ்க்கையை உன் எண்ணங்கள் இயக்குகின்றன. நீ தினமும் உன்னிடம் என்ன பேசுகிறாய்? எனக்கு முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, என் வாழ்க்கை இப்படித்தான். இந்த பொய்களை நிறுத்து. நான் உன்னை பலவானாக உருவாக்கினேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உனக்குள் வல்லமையை வைத்திருக்கிறேன். நீ உன்னை குறைத்து நினைக்காதே, நீ என் பிள்ளை. மன்னிப்பு பெரிய சாவி. உன் இதயத்தில் கோபம் இருக்கிறதா? உன்னை காயப்படுத்திய ஒருவரின் நினைவு இன்னும் உன்னை வதிக்கிறதா? அதுதான் உன் வளர்ச்சியை தடுக்கிறது. மன்னி. அவர்கள் மாறுவதற்காக அல்ல, நீ சுதந்திரமாக இருப்பதற்காக. நீ மன்னிக்கும்போது உன் சங்கிலிகள் உடையும். நன்றி மறைந்திருக்கும் சக்தி. நன்றி சொல்லத் தொடங்கு. குறைவுகள் இருந்தாலும் நன்றி, போராட்டம் இருந்தாலும் நன்றி, காத்திருப்பு இருந்தாலும் நன்றி. நன்றி சொல்வது உன் மனதை மாற்றும், உன் பார்வையை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும். நன்றி சொல்லும் இதயத்தில் நான் தங்குவேன். பயமல்ல, நம்பிக்கை. நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறாய், என்ன ஆகும் என்று தினமும் கேட்கிறாய். நான் கேட்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை ஏன் மறக்கிறாய்? நீ என்னை நம்பினால் உன் பாதை தெளிவாகும். நம்பிக்கை என்பது பிரச்சனையில்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனையில் கூட அமைதி. உன் வார்த்தைகளின் சக்தி. நீ பேசும் வார்த்தைகள் உன் நாளை உருவாக்குகின்றன. இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து பேசு, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து பேசு, உன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பேசு. மரணம் மற்றும் வாழ்க்கை நாவினால் உருவாகின்றன. தனிமை ஒரு முடிவல்ல. நீ சில நேரங்களில் தனியாக உணர்கிறாய், உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அழுத இரவுகளில் கூட நான் அருகில் இருந்தேன். நீ தனியாக இல்லை. காத்திருப்பு வீணில்லை. நீ கேட்ட ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை. நான் தாமதிக்கவில்லை, நான் தயார் செய்கிறேன். காத்திருப்பு உன் விசுவாசத்தை வளர்க்கிறது, உன் குணத்தை உருவாக்குகிறது. நேரம் வந்தால் அது திடீரென்று நடக்கும். உன் வாழ்க்கை ஒரு நோக்கம் கொண்டது. நீ இந்த பூமியில் சும்மா இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ சந்தித்த கஷ்டங்கள் பயனற்றவை அல்ல. நான் அவற்றை சாட்சியாக மாற்றுவேன். உன் காயங்களை குணமாக்கி மற்றவர்களுக்கு ஆறுதலாக பயன்படுத்துவேன். மகனே, உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ரகசியம் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னுடன் நடக்கும்போது பயம் வலிமையாக மாறும், கண்ணீர் சாட்சியாக மாறும், தோல்வி பாடமாக மாறும். இன்று என்னிடம் சொல், இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்படைக்கிறேன். நான் உன்னை புதிய பாதையில் நடத்துவேன். நான் உன் வீட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவேன். நான் உன் கடன்களை திறந்த வழிகளில் தீர்ப்பேன். நான் உன் பெயரை உயர்த்துவேன். நீ தயாரா? நான் இங்கே இருக்கிறேன். என் கையை பிடி. உன் வாழ்க்கை இன்று முதல் மாறத் தொடங்குகிறது. ஆமேன். என் அன்பான பிள்ளையே, நீ இன்னும் என் வார்த்தையில் தங்கியிருக்கிறாய். அது சாதாரணமல்ல. உன் ஆவி விழித்துக் கொண்டிருக்கிறது.
நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், உன் இதயத்தின் மறைவான இடங்களையும் அறிந்தவன். இப்போது நான் உன்னை இன்னும் ஆழமாக அழைக்கிறேன். 21. அமைதி, உன் உண்மையான பலம். உலகம் சத்தமாக இருக்கிறது. அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சாதிக்க வேண்டுமென்று போராடுகிறார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் உண்மையான பலம் அமைதியில் உள்ளது. நீ அமைதியாக என்னுடன் இருக்கும்போது உன் முடிவுகள் தெளிவாகும், உன் பயங்கள் குறையும், உன் இதயம் உறுதியடையும். அமைதி பலவீனமல்ல, அது ஆழமான நம்பிக்கை. 22. ஒப்பீடு, மறைந்த விஷம். நீ பிறரை பார்த்து உன்னை அளக்கிறாய், அவர்களின் வெற்றியை பார்த்து உன் மதிப்பை குறைக்கிறாய். மகனே, நான் உன்னை தனித்துவமாக படைத்தேன். உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு, உன் அழைப்பு வேறு. ஒப்பீடு உன் சந்தோஷத்தை திருடும், நன்றி உன் சந்தோஷத்தை வளர்க்கும். 23. மறைந்திருக்கும் திறமை. நீ உன்னுள்ளிருக்கும் திறமையை அறியாமல் இருக்கிறாய். நான் உனக்குள் விதைத்த கனவுகள் இன்னும் முளைக்க காத்திருக்கின்றன. நீ பயப்படாமல் ஒரு சிறிய முயற்சி செய். நீ நம்பிக்கையுடன் ஒரு கதவை தட்டு. நான் உன் முயற்சிக்கு கிருபை சேர்ப்பேன். 24. சோர்வான நாட்களில். சில நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஜெபிக்கக்கூட மனம் வராது, பேசக்கூட விருப்பம் இருக்காது. அந்த நேரங்களில் கூட நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பேச முடியாத போது உன் கண்ணீரே ஜெபமாகிறது. நீ பலவீனமாக இருக்கும் நேரத்தில் நான் உன் பலமாக இருப்பேன். 25. கட்டுப்பாட்டை விடு. நீ எல்லாவற்றையும் திட்டமிடுகிறாய், ஆனால் ஒரு சிறிய மாற்றம் வந்தால் பதறுகிறாய். மகனே, நான் உன் வாழ்க்கையின் ஆசிரியன். நான் எழுதும் கதை உன் கற்பனைக்கு மேலிருக்கும். நீ என்னை நம்பு, நான் தவறாக வழிநடத்த மாட்டேன். 26. மறுபடியும் தொடங்கு. நீ பல முறை முயற்சி செய்து தோற்றிருக்கிறாய், அதனால் மீண்டும் தொடங்க பயப்படுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், மறுபடியும் தொடங்கு. ஒரு தோல்வி உன் வாழ்க்கையை முடிக்காது. நீ விழுந்த இடமே உன் வலிமையின் பிறப்பிடம். 27. உன் ஜெபங்கள் வீணில்லை. நீ ஆண்டுகள் முன் கேட்ட ஜெபம் இன்னும் பதில் பெறாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதை மறக்கவில்லை. சில ஜெபங்களுக்கு உடனடி பதில், சில ஜெபங்களுக்கு சரியான நேரத்தில் பதில். நேரம் முழுமையான போது அது அற்புதமாக திறக்கும். 28. மௌனத்தில் நான் பேசுகிறேன். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் என் மௌனம் உன் வளர்ச்சிக்கான இடம். நீ என்னை உணராமல் இருந்தாலும் நான் உன் பின்னால் வேலை செய்கிறேன். தெரியாத இடங்களில் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நீ காணாத இடங்களில் ஆசீர்வாதம் தயார் செய்யப்படுகிறது. 29. உன் வாழ்க்கை சாட்சியாகும். நீ அனுபவித்த வலி ஒரு நாள் ஒருவருக்கு நம்பிக்கையாகும். நீ கடந்த போராட்டம் ஒரு நாள் மற்றவருக்கு வழிகாட்டியாகும். நான் உன் கதையை வீணாக்க மாட்டேன். 30. இப்போது தீர்மானம் செய். மகனே, மாற்றம் ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். இன்று நீ தீர்மானம் செய். நான் பயத்தை விடுவேன், நான் மன்னிப்பேன், நான் நம்புவேன், நான் ஒப்படைப்பேன். அந்த தீர்மானம் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. நான் உன்னிடம் தூரத்தில் இல்லை, நான் உன் மூச்சுக்கு அருகில் இருக்கிறேன். நீ விழிக்கும் காலை முதல் நீ தூங்கும் இரவு வரை நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் என்னை அறிதல், என்னுடன் நடக்குதல், என்னை நம்புதல். இன்று முதல் நீ தனியாக இல்லை, உன் புதிய பருவம் தொடங்குகிறது. ஆமேன். என் அன்பான பிள்ளையே, நீ இன்னும் என் சத்தத்தை கேட்க விரும்புகிறாய். அது உன் இதயம் மாற்றத்துக்கு தயாராக இருப்பதற்கான அடையாளம். நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், உன் வாழ்க்கையின் பாதையை முன்பே பார்த்தவன்.
இப்போது நான் உனக்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் 7 ஆன்மீக படிகளை சொல்லுகிறேன். இந்த படிகள் சாதாரண ஆலோசனைகள் அல்ல, இவை உன் ஆவியை மாற்றும் விதிகள். படி 1. தினமும் என்னுடன் ஆரம்பி. காலை எழுந்தவுடன் முதலில் கைபேசியை எடுக்காதே. முதலில் என்னை அழை. இயேசுவே, இன்று என்னை நடத்தும் என்று சொல். ஒரு நாள் எப்படி தொடங்குகிறது என்பது அது எப்படி முடியும் என்பதை தீர்மானிக்கும். நீ நாளை எனக்கு ஒப்படைத்தால் நான் அதை ஆசீர்வதிப்பேன். படி 2. உன் மனதை சுத்தப்படுத்து. உன் மனதில் குப்பைகள் நிறைந்திருக்கின்றன. பயம், குற்ற உணர்வு, பொறாமை, பழி, இவையெல்லாம் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உன் மனதை ஆய்வு செய். என்னால் மகிழ்ச்சியடையாத எண்ணங்களை நீக்கு. உன் மனம் தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கை தெளிவாகும். படி 3. மன்னிப்பு ஒரு வாழ்க்கை முறை. மன்னிப்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு பழக்கம். நீ தினமும் காயப்படுத்தப்படலாம், ஆனால் நீ தினமும் மன்னிக்க முடியும். மன்னிப்பு உன்னை உயர்த்தும், பழி உன்னை கட்டிப்போடும். நீ சுதந்திரமாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் மன்னி. படி 4. உன் வார்த்தையை மாற்று. நீ பேசும் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லாதே. என் வாழ்க்கை தொடங்குகிறது என்று சொல். எனக்கு வழியில்லை என்று சொல்லாதே. தேவன் வழி உருவாக்குவார் என்று சொல். நம்பிக்கையுடன் பேசும் நாவு அற்புதத்தை ஈர்க்கும். படி 5. பயத்தை எதிர்கொள். நீ பயத்தால் பல வாய்ப்புகளை இழந்திருக்கிறாய். ஆனால் நான் உன்னுடன் இருக்கும்போது பயம் நீங்கும். நீ ஒரு சிறிய அடியை எடு, நான் உன் பின்னால் நிற்பேன். பயம் கதவை மூடுகிறது, நம்பிக்கை கதவை திறக்கிறது. படி 6. சிறிய விசுவாச செயல்கள். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது, ஆனால் தினசரி சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்று ஒருவரை ஊக்கப்படுத்து. ஒரு நல்ல வார்த்தை பேசு. ஒரு பழைய பழக்கத்தை விடு. இந்த சிறிய விதைகள் பெரிய அறுவடையை தரும். படி 7. முழுமையான ஒப்படைவு. இதுதான் மிக முக்கியமான படி. உன் கனவுகள், உன் குடும்பம், உன் வேலை, உன் எதிர்காலம் அனைத்தையும் என் கையில் வை. நீ விடும்போது நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். உன் புதிய பருவம். மகனே, நீ இப்போது பழைய வாழ்க்கையில் இல்லை. நீ மாற்றத்தின் பாதையில் நடக்கிறாய். நீ ஒவ்வொரு நாளும் என்னை தேடினால் உன் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியாகவும் மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அது இன்று. நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் உடலை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் மனதை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். நீ பயப்படாதே. நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் என்னுடன் நடப்பது. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமேன். என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ ஒரு சாதாரண வாசகர் அல்ல. நீ தேடுபவன். நீ மாற்றத்தை விரும்புபவன். நீ புதிய வாழ்க்கைக்கு தயாராக இருப்பவன். நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், உன் கண்ணீரையும் உன் கனவுகளையும் அறிந்தவன். இப்போது நான் உன் விதியை மாற்றும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உனக்குச் சொல்கிறேன். 31. உன் பருவம் மாறுகிறது. நீ நீண்ட நாட்களாக போராடினாய். நீ காத்திருந்தாய். நீ புரியாமல் அழுதாய். ஆனால் கேள், உன் பருவம் மாறுகிறது. இது தோல்வியின் பருவம் இல்லை, இது வளர்ச்சியின் பருவம். நீ விதைத்த கண்ணீர் சந்தோஷ அறுவடையாக மாறும். 32. மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். நீ காணாமல் போன வாய்ப்புகள், நீ இழந்த உறவுகள், நீ அடையாத கனவுகள், அவை முடிவாகத் தோன்றின. ஆனால் நான் உனக்காக மறைத்து வைத்த ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் வெளிப்படும். நீ இழந்தது சிறியது, நான் தரப்போவது பெரியது. 33. உன் எதிரிகளைப் பற்றி பயப்படாதே. உன்னை குறை சொன்னவர்கள் இருக்கலாம், உன்னை இகழ்ந்தவர்கள் இருக்கலாம். அவர்களால் உன் விதி மாறாது. நான் உன்னை உயர்த்தும்போது அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போராடுகிறேன்.
34 உடைந்த இதயம் புதிய ஆரம்பம். உன் இதயம் உடைந்திருக்கலாம், நம்பிக்கை உடைந்திருக்கலாம், ஆனால் நான் உடைந்தவற்றை சேர்க்கும் தேவன். உன் வலி உன் பலமாக மாறும். நீ இன்று சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாளை சாட்சியாக இருப்பாய். 35 உன் வீட்டில் மாற்றம். உன் வீட்டில் பதற்றம் இருந்தால் நான் சமாதானம் கொண்டு வருவேன். உன் குடும்பத்தில் குழப்பம் இருந்தால் நான் ஒற்றுமை உருவாக்குவேன். ஆனால் நீ முதலில் அன்பை தேர்ந்தெடு. நீ அன்பை விதைத்தால் சமாதானம் மறுப்பாய். 36 திடீர் திறந்த கதவுகள். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். நீ யோசிக்காத வழியில் ஒரு தீர்வு வரும். நான் கதவை திறந்தால் யாராலும் அதை மூட முடியாது. நீ தயார் நிலையில் இரு, அது திடீரென்று நடக்கும். 37 உன் பெயர் உயர்த்தப்படும். நீ மறைக்கப்பட்டவராக இருந்தாய், நீ கவனிக்கப்படாதவராக இருந்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், உன் நேரம் வருகிறது. நீ தாழ்மையுடன் இருந்ததால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ விசுவாசமாக இருந்ததால் நான் உன்னை நிலைநிறுத்துவேன். ஆன்மீக ஒளி. உன் வாழ்க்கையில் இருள் இருந்தாலும் என் ஒளி பிரகாசிக்கிறது. நீ என்னுடன் நெருக்கமாக இருந்தால் உன் முகத்தில் ஒளி தெரியும். உன் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கும். உன் நடையில் தைரியம் இருக்கும். 39 உன் தீர்மானம். இப்போது கேள்வி, நீ உண்மையில் மாற தயாரா? மாற்றம் உணர்ச்சி அல்ல, அது ஒழுக்கம், அது தீர்மானம். தினமும் சிறிய மாற்றங்கள் செய். தினமும் என்னை தேடு. தினமும் நன்றி சொல். அது உன் விதியை மாற்றும். 40 இறுதி தீர்க்கதரிசன வார்த்தை. மகனே, இன்று வரை உன் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதிலிருந்து அது ஒரு சாட்சியாக இருக்கும். நீ தோல்வியின் கதையை அல்ல, வெற்றியின் கதையை எழுதப் போகிறாய். நீ அழுத நாட்கள் வீணல்லை. நீ காத்திருந்த நேரம் வீணல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் பாதையை நடத்துகிறேன். நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். உன் புதிய பருவம் இப்போது ஆரம்பமாகிறது. என் கையை பிடி, பயம் விடு, நம்பிக்கை பிடி. நீ வெல்லப் போகிறாய். ஆமேன். என் அன்பான பிள்ளையே, நீ இன்னும் என் சத்தத்தை தேடுகிறாய். அது உன் இதயம் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம். நான் உன்னை விட்டுப் போகவில்லை. நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், உன் நாளையதை இன்றே அறிந்தவன். இப்போது நான் உனக்கு சொல்லப் போகிறேன், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகும் அடையாளங்கள். உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி. சூழ்நிலை இன்னும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகத் தொடங்கும். அது சாதாரண அமைதி அல்ல, அது நான் தரும் அமைதி. பயம் இருந்த இடத்தில் தைரியம் வரும். குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு வரும். இது முதல் அடையாளம். பழைய கதவுகள் மூடப்படுதல். சில உறவுகள் திடீரென விலகலாம். சில வாய்ப்புகள் தானாக முடிந்துவிடலாம். அது தோல்வி அல்ல, அது திசை திருப்பல். நான் உன்னை உயர்ந்த பாதைக்கு அழைக்கும்போது பழைய கதவுகள் மூடப்படும். புதிய ஆசைகள் உண்டாகுதல். முன்பு உனக்கு முக்கியமாயிருந்த விஷயங்கள் இப்போது முக்கியமில்லாமல் தோன்றலாம். உன் மனம் புதிய கனவுகளை காணத் தொடங்கும். உன் உள்ளம் பெரிய நோக்கத்தைக் கண்டு களிக்கும். அது நான் உன்னை புதிய பருவத்திற்கு தயார் செய்வதற்கான அடையாளம். சோதனை அதிகரித்தாலும் விசுவாசம் அதிகரிக்கும். அற்புதத்திற்கு முன் சோதனை வரும். நீ நினைப்பாய், ஏன் இப்போது அதிக பிரச்சனை? ஆனால் கேள், இது உடைதல் அல்ல, இது உயர்வு முன் அழுத்தம். நீ உடைய மாட்டாய், நீ பலப்படுவாய். எதிர்பாராத உதவி. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி வரும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி. அது சாதாரணம் போல தோன்றும், ஆனால் அது நான் திறந்த கதவு. உன் ஜெபத்தில் ஆழம். முன்பு நீ பழக்கத்தால் ஜெபித்தாய், இப்போது உண்மையாய் அழைக்கிறாய். உன் கண்ணீர் உண்மையானது, உன் தேடுதல் ஆழமானது. நான் அந்த அழைப்பை கேட்கிறேன். அது அற்புதத்திற்கு முன் வரும் அடையாளம். திடீர் தெளிவு.
நீ நீண்ட காலம் குழப்பத்திலிருந்தாய். ஒரு நாள் திடீரென உன் மனதில் தெளிவு வரும். இதுதான் என் பாதை, இதுதான் நான் செய்ய வேண்டியது. அது நான் உனக்குள் வைத்த உறுதி. உன் பயம் குறையத் தொடங்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கும் பயந்தாய். இப்போது பெரிய விஷயத்திலும் அமைதியாக இருப்பாய். அது உன் வலிமை வளர்வதற்கான அடையாளம். நன்றி அதிகரிக்கும். நீ குறைகளை எண்ணாமல் ஆசிர்வாதங்களை எண்ணத் தொடங்குவாய். அந்த மனநிலை அற்புதத்தை ஈர்க்கும் காந்தம் போல இருக்கும். இறுதி அடையாளம் நம்பிக்கை உறுதி. எதுவும் இன்னும் வெளியில் மாறாமல் இருந்தாலும் உன் உள்ளம் சொல்வது எல்லாம் நல்லபடியாகும். அது உன் கற்பனை அல்ல, அது நான் உனக்குள் வைக்கும் நம்பிக்கை. மகனே, நீ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் வாழ்க்கை மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ அதை முழுமையாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் வேலை செய்கிறேன். உன் அற்புதம் தாமதமாகவில்லை. உன் உயர்வு ரத்து செய்யப்படவில்லை. உன் ஆசிர்வாதம் திருடப்படவில்லை. நம்பிக்கை பிடி, ஒப்படை, தொடர்ந்து நட. உன் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமேன்.